ட்ரீட்டி ஆஃப் நான்ஜிங் 1842 ஆண்டு ஆகஸ்ட் 29 நாள் நான்ஜிங் உடன்படிக்கை கையெழுத்தானதன் மூலம் முதல் அபின் போர் முடிவுக்கு வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் சீனாவுடன் வர்த்தகம் செய்தபோது சீனர்கள் தங்களின் பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். ஆனால் பிரிட்டிஷ் பொருட்களை சீனாவில் விற்க முடியவில்லை. இதனால் பிரிட்டனுக்கு பெரும் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் பிரிட்டன் போதைப் பொருளான அபின் எனப்படும் ஓபியத்தை சீனாவில் விற்க தொடங்கியது. சீன மக்கள் வெகு விரைவில் அபின் போதைக்கு அடிமையாக தொடங்கினர். இது சீனாவில் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து சீனா அபின் வர்த்தகத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது. 1839 ஆண்டில் கேண்டான் துறைமுகத்தில் இருந்த பிரிட்டிஷ் வர்த்தகர்களிடமிருந்து பெருமளவிலான அபின் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. இந்த சம்பவத்தை ஒரு வர்த்தக அச்சுறுத்தல் நடவடிக்கை என்று கூறி பிரிட்டன் உடனடியாக சீனா மீது போர் தொடுத்தது. முதல் அபின் போர் என்று அழைக்கப்பட்ட இந்த போரில் நவீனமயமான பிரிட்டனின் ராணுவ வலிமை பலவீனமான குயிங் பேரரசின் படைகளை எளிதாக தோற்கடித்தது. போரின் முடிவில் பிரிட்டிஷ் கடற்படை நான்ஜிங் நகரை அடைந்தபோது சீன அரசு சரணடைந்தது. இதன் விளைவாக 1842 ஆகஸ்ட் 29 அன்று பிரிட்டிஷ் மற்றும் சீன பிரதிநிதிகள் நான்ஜிங் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். இந்த உடன்படிக்கையின்படி சீனா ஹாங்காங் தீவை பிரிட்டனுக்கு விட்டுக் கொடுத்தது. காண்டான் மட்டுமின்றி ஷாங்காய், நிங்போ, புச்சோ மற்றும் சியோமென் ஆகிய 5 துறைமுகங்களையும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்காக திறக்க சீனா ஒப்புக்கொண்டது. பறிமுதல் செய்யப்பட்ட அபினுக்கு இழப்பீடாகவும் போரின் செலவுகளுக்காகவும் பிரிட்டனுக்கு 2.1 கோடி வெள்ளி டாலர் தொகையை செலுத்தவும் சீனா ஒப்புக்கொண்டது. பிரிட்டிஷ் தூதர்கள் பீஜிங்கில் நிரந்தரமாக தங்கி செயல்பட அனுமதி பெற்றனர். சீன மண்ணில் வாழும் பிரிட்டிஷ் குடிமக்கள் சீன சட்டங்களுக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை, சீன சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை. பிரிட்டிஷ் சட்டங்களின்படி மட்டுமே விசாரிக்கப்படுவார்கள் என்ற உடன்படிக்கையின் மிக முக்கியமான மற்றும் அவமானகரமான ஷரத்துகளில் ஒன்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சீனாவின் இறையாண்மையை கடுமையாக பாதித்த நான்ஜிங் உடன்படிக்கை சீன வரலாற்றில் அவமானத்தின் நூற்றாண்டு என்று அழைக்கப்படும் ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாக வரலாற்றில் பதிவானது.